குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் 17 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இதோட ஒர்க்கிங்கை பார்க்க போகிறோம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை ரேட்டட் வோல்டேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து எடுத்துக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக சம் மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டிங் மெத்தட். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் ஒன் ஆஃப் த மெத்தட். இதில் அட் தி டைம் ஆஃப் ஸ்டார்டிங், அதாவது ஒரு மோட்டாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் மோட்டாருடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து வோல்டேஜ் வந்து ரெடியூஸ்டு வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். ஸ்டார்டிங் சமயத்தில் ரெடியூஸ்டு வோல்டேஜ் கொடுக்குறோம். அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா ஸ்டார்டிங்கில் கரண்ட் வந்து குறைவாக போகும். இந்த மோட்டாருடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரேட்டட் ஸ்பீடை அடையிற சமயத்தில் இந்த ஸ்டார் கனெக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டார் வைண்டிங் டெல்டா கனெக்டுக்கு மாறும். மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய ரேட்டட் வோல்டேஜ் வந்து மோட்டாருக்கு போகும். அப்போ ரேட்டட் ஸ்பீடில் வந்து மோட்டார் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த சேஞ்சஸை, அதாவது ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாற்றக்கூடிய அந்த சேஞ்சை வந்து நம்ம வந்து மேனுவல் ஆப்ரேஷன் மூலிமா பண்ணலாம், இல்லைனா செமி ஆட்டோமேட்டிக் மூலிமா பண்ணலாம், இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் மூலிமா இதை சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இன் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், the time delay from star to delta connection of the stator winding is achieved by the keeping the start push button held pressed. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் பட்டனை எவ்வளோ நேரம் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளோ நேரம் வந்து மோட்டாரோட வைண்டிங்கில் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கும். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மோட்டாரோடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஸ்டார்லேருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு மாறிடும். ஸோ இந்த டைப் தான் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய சர்க்கியூட் டயக்ராம். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சர்க்கியூட் இருக்குது. ஒன்று வந்து பவர் சர்க்கியூட். இந்த பவர் சர்க்கியூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மோட்டாருக்கு வந்து பவரை வந்து 3 ஃபேஸ் சப்ளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான் பவர் சர்க்கியூட்டு. செகண்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த மோட்டாருக்கு போகக்கூடிய பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டை வச்சு தான் நம்ம இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓஎல்ஆர்ன்றது பார்த்தோம்னா ஓவர்லோட் ரிலே. அதாவது மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆகும்போது அந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரிலே தான் வந்து ஓஎல்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் பட்டன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப் பட்டன் வந்து பார்த்தோம்னா என்சி கான்டாக்டில் இருக்கும், நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். அடுத்தது வந்து ஸ்டார்ட் பட்டன். இது வந்து எப்பயுமே வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன் ரெண்டுமே வந்து மொமெண்டர்லி கான்டாக்ட் புஷ் பட்டன். அடுத்ததாக வந்து 3 கான்டாக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்டாக்டர் வந்து பார்த்தோம்னா ஸ்டார் கான்டாக்டர் காயில், எஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா S1 S2 S3 இது வந்து மெயின் காண்டாக்ட், அதாவது பவர் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து NO காண்டாக்டா ஆக்ட் ஆகுது. S4 ஆக்சிலரி காண்டாக்ட், அது வந்து NO காண்டாக்ட். அதே போல S5 வந்து ஆக்சிலரி காண்டாக்ட், அது வந்து NC காண்டாக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா ஆக்ட் ஆகுது S5. அடுத்ததா இருக்கக்கூடிய காண்டாக்டர் வந்து மெயின் காண்டாக்டர் M. அதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட் எங்க இருக்குன்னா M1 M2 M3 and M4. ஸோ இந்த 4 காண்டாக்டுமே வந்து நார்மலி ஓப்பன் காண்டாக்டா யூஸ் பண்ணிருக்கோம் இங்க. அடுத்ததா வரக்கூடிய காண்டாக்டர் வந்து டெல்டா காண்டாக்டர் காயில் D. இதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட் எங்க இருக்குன்னாக்கா பவர் சர்க்கியூட்ல D1 D2 D3 ஒரு 3 காண்டாக்ட் NO காண்டாக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். கண்ட்ரோல் சர்க்கியூட்ல பார்த்தோம்னா D4 அப்படின்ற ஒரு NC காண்டாக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா ஆக்ட் ஆகுது. சர்க்கியூட்ல இவ்வளவுதான் நம்ம வந்து இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பவர் சர்க்கியூட்டை வந்து ஆப்ரேட் பண்ண போறோம். இப்போ சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்றோம். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த NO இருக்கக்கூடிய காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸ்டார்ட் பட்டனில் இருக்கக்கூடிய அந்த NO காண்டாக்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஆக்டிவேட் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆனோடனே சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு போயிட்டு D4ன்ற காண்டாக்ட் வந்து ஆல்ரெடி க்ளோஸ்டு NC காண்டாக்டா இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா Sன்ற ஸ்டார் காண்டாக்டர் காயில் வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜைஸ் ஆயிடும். எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட் பவர் சர்க்கியூட்ல S1 S2 S3 அப்படி 3 காண்டாக்ட் NO காண்டாக்ட் இருக்கு. இந்த 3ம் க்ளோஸ் ஆயிடும். அதே சமயத்துல கண்ட்ரோல் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய S4 காண்டாக்டும் க்ளோஸ் ஆகுது. S5 காண்டாக்ட் வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா இங்க இருக்கு, NC காண்டாக்டா இருக்கு. அந்த காண்டாக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஓபன் ஆயிடும். S1 S2 S3 S4 4 காண்டாக்டும் க்ளோஸ் ஆகும். S5 மட்டும் என்ன ஆகுதுன்னா ஓபன் ஆகுது. இப்போ இந்த S1 S2 S3 வந்து க்ளோஸ் ஆனதுனால ஸ்டேட்டார் வைண்டிங், மோட்டாருடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ S4 க்ளோஸ் ஆனதுனால அந்த S4 வழியா Mன்ற மெயின் காண்டாக்டர் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. அது எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட்ஸ் பவர் சர்க்கியூட்ல பார்த்தோம்னா ஒரு 3 காண்டாக்ட் இருக்கு, M1 M2 M3. கண்ட்ரோல் சர்க்கியூட்ல M4ன்ற காண்டாக்ட். இந்த 4 காண்டாக்டுமே வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ பவர் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய அந்த M1 M2 M3 க்ளோஸ் ஆனதுனால நான் கொடுக்கக்கூடிய அந்த 3 ஃபேஸ் சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு போகுது. ஸ்டேட்டார் வைண்டிங் ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால ரெடியூஸ்டு வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா மோட்டார் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணிடுறோம். இப்போ கொஞ்சமா மோட்டாரோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக நேரர் அந்த ரேட்டட் ஸ்பீடுக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் பட்டனை வந்து ரிலீஸ் பண்றோம். ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த ஸ்டார் காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா தடைப்படுது, கட் ஆயிடும். ஸோ அந்த சப்ளை கட் ஆன உடனே என்ன ஆகுதுனாக்கா ஸ்டார் காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிடுது. டீஎனர்ஜைஸ் ஆன உடனே அதோட காண்டாக்ட்ஸ் S1 S2 S3 S4 4 காண்டாக்டுமே வந்து ஓபன் ஆயிடும். S5 வந்து ஒரிஜினல் பொசிஷன் க்ளோஸ் ஆயிடும். அதாவது அது வந்து ஏற்கனவே வந்து NC காண்டாக்டா இருந்தது. இப்ப அதனால என்ன ஆகுதுனாக்கா அது க்ளோஸ் ஆயிடுது.
இப்போ S4 வந்து ஓப்பன் ஆனதுனால எம் காயில் வந்து நம்ம தொடர்ந்து எனர்ஜைஸ் கண்டிஷன்லேயே வச்சுட்டு இருக்கணுன்றதுனால இந்த M4 வழியாக எம் காயிலுக்கு வந்து சப்ளை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அது தொடர்ந்து எனர்ஜைஸ் கண்டிஷன்லேயே இருக்கும். இப்போ S5 க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா? S5 க்ளோஸ் ஆன உடனே M4 S5 வழியாக டெல்டா காண்டாக்டர் காயில் வந்து என்ன ஆகுதுன்னா எனர்ஜைஸ் ஆகுது. இது எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட காண்டாக்ட்ஸ் D1 D2 D3 இது மூணும் வந்து என்ன ஆகிடும்னா க்ளோஸ் ஆகிடும். D4 வந்து என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகும். ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கா, அதாவது ஸ்டார் காயிலுக்கு ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கா ஆக்ட் ஆகுது. இந்த D1 D2 D3 க்ளோஸ் ஆன உடனே மோட்டாரோடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ கன்வெர்ட் ஆன உடனே ரேட்டட் வோல்டேஜ் வந்து ஸ்டேட்டார் வைண்டிங்கு போகும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மோட்டார் வந்து ரேட்டட் ஸ்பீடில் ரன் ஆகும். இது சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா எல்லா காண்டாக்டுக்கும் எம் காண்டாக்டர் அண்ட் டி காண்டாக்டர் இது ரெண்டுத்துக்கும் போகக்கூடிய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். டிஸ்கனெக்ட் ஆன உடனே அதோட ரிலேட்டிவ் காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுனாக்கா தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா மோட்டாருக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு போகக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளை வந்து கட் ஆகிடும். கட் ஆன உடனே மோட்டார் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் கண்டிஷனுக்கு வந்துடும். இதுதான் சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன்.